கவுனி அரிசி கஞ்சி செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னா, 1 கப் கவுனி அரிசியை எடுத்து, இந்த கப்பில் 1 கப் கவுனி அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு, அதில் நிறைய தூசிலாம் இருக்கும், நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு, இப்போ நான் வந்து இதை நைட்டே ஸ்லோ குக்கரில் வைக்க போகிறேன். ஸ்லோ குக்கரில் வச்சு காலையில் பார்த்தோன்னா காலையில் இது நல்லா வெந்திருக்கும். அப்புறம் நான் அதை எடுத்து உங்களுக்கு எப்படி கஞ்சி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இது வந்து ஸ்லோ குக்கர். இதில் வந்து நான் நல்லா 1 கப் கவுனி அரிசி எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். இதோட தண்ணியும் நல்லா நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து கஞ்சி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த கவுனி அரிசி கஞ்சி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நைட்டே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லோ குக்கரில் போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து ஆட்டோங்கிற இதில் செட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நாங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இது வெந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஆட்டோ மோடில் வச்சுட்டு நம்ம போய் படுத்துட்டோம்னா காலையில் இது வெந்து ரெடியாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து Black Rice Porridge. அதாவது இது வந்து ஸ்வீட் ஒன், கவுனி அரிசியில் கஞ்சி மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்லாம், டின்னருக்கு சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து இதுக்கு வந்து புலோட் ஹித்தாம், பூபு புலோட் ஹித்தாம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். நைட்டே நம்ம 1 கப்பு பிளாக் ரைஸை ஒரு 4 கப் தண்ணி வச்சு இந்த ஸ்லோ குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சிட்டோம். இப்போ காலையில் வந்து இது பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு. நம்ம இதை வந்து இப்போ இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணி இப்போ வந்து இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஒரு 1/3 கப், ஒரு 3 டேபிள் ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. இதில் டப்பியோக்கா, தட் இஸ் சாகோன்னு சொல்லுவாங்க, ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி இதில் போடுறோம். அது சீக்கிரம் வெந்துடும் சின்னதுன்றதுனால. அதை போட்டு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போடாமையும் பண்ணலாம். நான் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் இதை வேக விடும். இப்போ வந்து நம்ம சாகோ இதில் போட்டு, அதாவது ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் இதில் போட்டு இப்போ வேக வச்சுக்கிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பிளாக் ரைஸை வந்து நைட்டே நான் 1 கப் பிளாக் ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஸ்லோ குக்கரில் நைட் போட்டு விட்டுட்டு காலையில் வந்து பார்த்தா அது ரெடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஸ்லோ குக்கர் இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா, நைட்டே ரைஸ் குக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி வச்சு, ரைஸ் குக்கர்னால் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கூட தண்ணி வச்சு, ஒரு 1 கப் ரைஸ் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு கொள்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் பிளாக் ரைஸ், அதாவது புலோட் ஹித்தாம், தட் மீன்ஸ் கவுனி அரிசியை அதில் போட்டு அதுக்கு ஒரு 2 கப்ஸ், அந்த மாதிரி 2-3 கப்ஸ் எவ்வளோ உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் கொள்ளுன்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு நைட்டே ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அது ரெடியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வேறு இது குக்கிங் வெசலில் மாற்றிட்டு அதோட 1/4 கப் ஜவ்வரிசி, தட் இஸ் டப்பியோக்கா பர்ல்ஸ், அதை போட்டு இப்போ வந்து அதை வேக விடுறோம். இந்த டப்பியோக்கா வந்து வெந்துருச்சுங்கிறது எப்படி தெரியும்னா, அது டிரான்ஸ்லூசண்ட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேணும்.
கொஞ்ச நேரம் இது வெந்தால் இது அதனால தான் சின்ன சின்ன டேப்பியோக்கா இது போடுறோம். ஜவ்வரிசி சின்னது, அது போட்டால் சீக்கிரம் வெந்துடும். அது போட்டிருக்கோம். இது போடாமையும் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். அதே மாதிரி இதை வேக வைக்கும்போதே 2 பண்டான் இலை அதோடே போடலாம். என்கிட்ட பண்டான் இலை இல்லை, நான் நிறைய வச்சுருந்தேன் கார்டனில், எல்லாம் பட்டு போயிடுச்சு. முன்னாடிலாம் அது போடுவேன், இப்போ போடலை. ஸோ அதுக்கு பதிலாக பண்டான் ஃப்ளேவர் இருக்குது, அது வந்து நான் லாஸ்ட்டில் ஊற்றிக்குவேன். இது வந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்தியாவிலலாம் பண்டான் கிடைக்காது. அங்கே பண்டான் ஃப்ளேவர் அந்த மாதிரியும் கிடைக்கலன்னா டோன்ட் வரி. இப்போ வந்து நம்ம ஸ்வீட்ஸு இந்தியன்ஸ் வந்து ஸ்வீட்ஸ்க்கெலாம் என்ன போடுவீங்க? ஏலக்காய். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா தூள் பண்ண ஏலக்காயை அதில் போட்டுருங்க வாசத்துக்கு. நான் வந்து இதுவும் போட போகிறேன், கொஞ்சமாக இதுவும் போட போகிறேன். நான் இது மட்டும் கூட போடலாம், நான் இதுவும் கொஞ்சம் போட போகிறேன் வாசத்துக்கு. ஓரளவு வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகும், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது வெந்துருச்சுன்னு. இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் சுகர் 1/3 கப் நான் போடுறேன். அப்புறம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் 1/2 கப் வரைக்கும் போடலாம். நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா திகட்டும்னு சொல்லி 1/3 கப் போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா நான் திரும்ப போட்டுக்குவேன். போட்டுட்டு பாருங்கள், கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஆனால் பண்டான் லீஃப் போட்டோன்னா நல்லா கம்மன்னு வாசமாக இருக்கும். அது இல்லை, அதனால பண்டான் ஃப்ளேவர் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டில் நல்லா வெந்து, அது ஆக்சுவலி நைட்டே நம்ம வச்சதுனால ரைஸ் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு. ஆனால் அதை இப்படி குலைவாக நல்லா திக்காக ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால அதோட கொஞ்சம் இது என்ன ஜவ்வரிசியும் போட்டு வேக வச்சுட்டு, இப்போ லாஸ்ட்டில் நம்ம கோக்னட் மில்க், சாந்தான் கோக்னட் மில்க்கு ஊற்ற போகிறோம். ஒரு வந்து ஒன்-3 கப் ஊற்றிருக்கேன். இதுதான் பூபு புலோட்டித்தம், அதாவது இது வந்து பிளாக் ரைஸ் போரிட்ஜ், தமிழில் சொல்லணுன்னா கவுனி அரிசி கஞ்சி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இட்ஸ் டன் நவ். இப்போ வந்து பாருங்கள், கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் வந்து ஸ்வீட்னஸ், தேங்காய் பால் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன்.
இருங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹாட்டாக இருக்குது. ஹாட்டாக நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.